ஹலோ விவஸ், நம்ம இன்றைக்கி அளவியலில் ஒரு கணக்கு ஷார்ட்கட்டாக போட்டு பார்ப்போம். இப்போ என்ன கணக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு திண்ம உருளையின் ஆரம் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 30 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் எது 11ஆல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பையோட வேல்யூ என்ன போடுவோம், 22/7ன்னு போடுவோம் இல்லையா. பையோட வேல்யூ ஒன்று 22ஆல் வகுப்பட்டாலும் ஆன்சராக இருக்கும், 7ஆல் வகுப்பட்டாலும் ஆன்சராக இருக்கும். நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக எது 11ஆல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ ஆப்ஷன் ஏயை எடுத்து 11ஆல் வகுத்து பாருங்கள். ஒரு 11 11, 18ல் 11 போனால் மிச்சம் 7 73, 6 11 66, அதில் ஒரு 4 இதில் ஒரு 3 7 78ன்னு இருக்குது. 7 11 77, மிச்சம் 10. அப்போ 10 அடிபடாது, அதோட 167. அப்புறம் சம்திங் 10 அடங்காதுன்னா அடங்கா சேவர் போடுங்க, சம்திங் போயிட்டுருக்கும். இதுவும் வந்து டெசிமலில் தான் வரும், முழுசாக வகுப்படணும், அவ்வளோதான். இப்போ இந்த இதை வகுத்து பார்ப்போம். ஒரு 11 11, மிச்சம் 7 74. 74னா 6 11 66, 8 இருக்கா, இதில் 4, இதில் மீதி என்ன இருக்குது, அதில் ஒரு 4 இதில் ஒரு 4 8. அப்போ இதை சேர்த்தோம்னா 88. அப்போ 8 11 88, இந்த ஜீரோவை சேர்த்தோம்னா 1680. இது மட்டும்தான் பர்ஃபெக்டாக வகுப்படுது. மற்ற இந்த நம்பரோ மீதி இல்லாமல் வகுப்படாது. அப்போ இந்த கன அளவை காண்க, பரப்பளவை காண்க அப்படின்னு முழு நம்பராக இருந்தால் மட்டும்தான், முழு எண்களாக இருந்தால், ஆப்ஷன் முழு எண்களாக இருந்தால் தான் 11ஆல் வகுத்து பார்த்தா ஆன்சர் வரும். அதேமாரி உயரம் காண்க, ஆரம் காண்கிற மாரி கேள்விக்கெல்லாம் இந்த ஷார்ட்கட் பெரும்பாலும் ஒத்து வராது. அதனால் கன அளவை காண்க, இந்த மாதிரி பரப்பளவை காண்க அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் 11ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் ரவுண்டாக 11ஆல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சர். இந்த உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர்டு கட்சி. நம்ம பைஆர் ஸ்கொயர்டு கட்சி ஆப்ஷன் போட்டு பார்த்தோம்னா இதுதான் வரணும். பைஆர் ஸ்கொயர்டு கட்சினா பை/ஆர் ஸ்கொயர்டு கட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. பைனா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஆரம் 14 இன்ட்டு 14, இது 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஹச் 30 சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா 1 7 7 2 7 14ன்னு அடிபட்டுடும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 22 4 22, இங்கே 2 இருக்கா. இப்போ 22 2ஆல் அடிச்சிங்க பெருக்குனிங்கன்னா 44 வருது. அடுத்தது 44 வருதா. 44 இன்ட்டு 30 எவ்வளோ வரப்போகுது, ஒரு 3 12 332 வரப்போகுது, 1320 வரப்போகுது. அடுத்தது 14ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 4 0 0, 4 2 8, 4 3 12, 4 4 5 அப்படின்னு வரப்போகுது, ரைட்டுங்களா. அடுத்தது 1ஆல் பெருக்கினீங்கன்னா 1320ன்னு வரப்போகுது. 0 8 4 5 3 8 1 18 18 480ன்னு வருதா. அதுதான் ஆன்சர். அதுக்கு நம்ம ஷார்ட்கட்டாக 11ஆலே பெருக்கிக்கலாம், வேறு ஒன்று 11ஆலே வகுத்து பார்த்து எது மீதி இல்லாமல் ஆப்ஷன் வகுப்படுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும், ரைட்டுங்களா. அடுத்த கணக்கு ஒன்று பார்ப்போம். a/b = 169ன்னு கொடுத்துட்டு a-1 பவர் b+1ஓட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த பாருங்கள், a/b 169ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை என்ன பண்ணலாம், 169 13 ஸ்கொயர்னு போடலாமா. 169, அப்போ a/b = 13 ஸ்கொயர். அப்போ a = 13, b = 2. அப்போ இதில் தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது a-1 b+1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, a-1, ஏங்கிறது 13, 13ல் 1 போனால் 12, b+1, பியோட வேல்யூ என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது இல்லையா. b+1 b+1னா 2 + 1 3, 12 கியூபோட ஆன்சர் என்ன, 12 கியூபோட ஆன்சர் வந்து 1728 தான் ஆன்சர். 12 கியூபை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா. 12 1ல் ஆரம்பிக்கிற நம்பர்னால் 1 போட்டுக்கணும், அடுத்தது 2 போட்டுக்கணும், அடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும், அடுத்தது 2 கியூப் பண்ணி போடணும், புரியுதா. 12 கியூப்னா ஈஸியாக ஷார்ட்கட்டாக போகிறது எப்படி, 1 2ன்னு எழுதிக்கிங்க, அடுத்தது இந்த 2 ஸ்கொயர் பண்ணுங்கள், அடுத்தது இந்த 2 கியூப் பண்ணுங்கள், ரைட்டா. இப்போது அடுத்த மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பு நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் டபுள் ஆக்கணும். இது 4, இது டபுள் ஆக்குனா 8ன்னு மாறிடும், அவ்வளோதான். 8 4 8 12, 2 4 6 1 7, 1728 தான் ஆன்சர் பி தான், ரைட்டுங்களா. 12 கியூப், ரைட்டுங்களா. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டித் தேர்வு எழுதுகிற எல்லா நம்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி.